ஒரு மன்னர் நகர்வலம் போகிறார். நகர்வலம் போகும்போது தேரில் போயிட்டே இருக்கிறாரு. அப்போது அங்கே ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அந்த பிச்சைக்காரர்கிட்ட தங்கிட்ட இருக்கக்கூடிய செப்பு காசை தூக்கி போடுறாரு. தூக்கி போடும்போது அந்த பிச்சைக்காரன் சரியாக பிடிக்க முடியாமல் அந்த செப்பு காசு பக்கத்தில் இந்த காவால் விழுந்துருக்கு. உடனே இந்த மன்னருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. நம்ம ஒரு நாட்டுடைய மன்னர், நம்ம போய்ட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா, கையில் கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன பண்ணுறாரு, தேர்லேருந்து இறங்கி வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி காசை அவர் பிச்சைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. உடனே அந்த பிச்சைக்காரன் அந்த வெள்ளி காசை இந்த கையில் வாங்கிட்டு மறுபடியும் இந்த கையில் வந்து அந்த காவால் வந்து செப்பு காசை தேட ஆரம்பிக்கிறான். உடனே மன்னருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தங்க காசை கொடுக்குறாங்க. உடனே இந்த கையில் தங்க காசை வாங்கிட்டு மறுபடியும் அந்த செப்பு காசை தேடுறதுக்கோசம் காவாலை கொடுக்குறாங்க. இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது மன்னருக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. என் ராஜ்யத்தில் நான் பாதி தரேன், நீ அந்த காவாலை கை விடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பிச்சைக்காரன் கேட்டான், அந்த ராஜ்யத்தில் இந்த காவா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், நிதானமாக யாருக்கு தேவை என்பதை புரிந்து தெரிந்து ஹெல்ப் செய்யணும். நன்றி.